சீர்புகழ் மாயோன் வைக்க கௌசனை செய்த காதல் பார்வுகள் வேத நன்னோல் பரராஜ முனிவன் செய்த யோர் புகழ் தமிழைவில்லில் இசையாக நாங்கள் பாட பார்வுகள் யோர் புகழ் தமிழைவில்லில் இசையாக நாங்கள் பாட சரி பார்வக கணபதி கற்பதாமே நாரோ தோலுக்குள் மாணிக்கம் இருந்தார் போல் நாரோ தோலுக்குள் மாணிக்கம் இருந்தாவால் நல்லதொன்று அதை சொல்லும் வகை போலே மாறி பேசாமலே இந்த புஞ்சொல்லை மாறி பேசாமலே இந்த பூஞ்சொல்லை மகிழ்ந்து கேளுமே உலகில் பெரியோரே அந்த வெல்லா திருவிளக்கின் சுடர் ஆதித்தன் குலத்தில் உதித்தவர் கொண்டுலாவோ துமாராபதி தன்னிலே கொண்டுலாவோ துமாராபதி தன்னிலே கொன்றை போலவே கொடை வள்ளலாகவே உக்ரசேனோ ஆண்டு வருகின்றார் உக்ரசேனோ ஆண்டு வருகின்றார் உற்ற நல்ல மதுராபதியானதில் போல் முகமானினை ஆளுக்கு இன்பமானதோ தேவி வயற்றினில் வந்து ஒரு தரித்து 10 மாதமாய் வந்து ஒரு 10 மாதமாய் ஒரு தரித்து 10 மாதமாய் மாத சென்று மகனாரை பெற்றனள் மாத சென்று மகனாரை பெற்றவள் பெற்ற மைந்தன் பலாபலன் தன்னையும் பிரியமாயொரு சோதிடனை கூட்டியே துரிதமாக சோதிடனை கூட்டியே உச்சமைந்தன பிறந்த பலன் தன்னை உண்மையாக உரையுமென சொல்லுவார் நீர்வளம் நிலவளம் கார்வளம் பொன்வளம் பொருள் வளங்கள் இவ்வளங்கள் ஒருங்கே அமைய பெற்று மதுராபுரி பட்டணத்திலே அடேயப்பா உக்கிரசேன மன்னவன் அரசாட்சி புரிந்து வருகிறார். அப்படி ஆண்டு வரும்போது அங்க என்னமா நடக்கிறது? உக்கிரசேன மன்னனுடைய மனைவி 10 மாதம் திகைந்து ஒரு அழகான மகனை பெற்றெடுத்தாள். அடேயப்பா சரி பெற்றெடுத்த மகனுடைய பலாபலனை பார்ப்பதற்காக சரி நம்ம முருகன மாதிரி ஒரு நல்ல ஜோசியனை பார்த்து அழகான சோதனை பார்த்து என்ன செய்தாங்க? குழந்தை பிறந்த பலனை பார்க்க சொன்னாங்க. சரி சோதிடனும் வந்தான். வந்து என்னமா செய்தான்? பாலால் வரல் பரப்பி பஞ்சாங்க ஏடுகளை பார்த்து உக்கிரசேன மன்னவனை பார்த்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்னமா சொல்லுகிறான்? குற்றமில்லாத உக்கிரசேனாக்கே குற்றமில்லா உக்கிரசேனாக்கே கொண்ட பாலகன் பிறந்த பலன் தன்னை இந்த நாட்டுக்கு எல்லா ஜனத்திற்கும் இந்த நாட்டுக்கு எல்லா ஜனத்திற்கும் இன்பமில்லாமல் துன்பமே செய்வான்கான் இன்பமில்லாமல் துன்பம் செய்வான்கான். அடே
நன்றல்ல இந்த பாலனை வைப்பது நன்றல்ல எந்த பாலனை வைப்பது நல்ல மாதர்கள் சொல்லை மறப்பது இன்றுதான் வாதை செய்வதே நல்லது இன்றுதான் வாதை செய்வதே நல்லது என்று சோதிடனா சொன்ன போதிலே இந்த உக்கிரசேன மன்னனுக்கு பிறந்த ஒரு பாலகனை பார்த்ததும் என்ன ஆகிறது? அரசனுக்கு பிறந்த பிள்ளை. ஆமா, சதா நமது வீடுகள்ல பிறக்கிற குழந்தையே என்ன ராசியில பிறந்திருக்கு, என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்குன்னு ஆமா நமக்கு பாக்குறதுக்கு எவ்வளவு ஆவலா இருக்கு. குழந்தை பிறந்த ராசி பலன் பார்த்தே ஆக வேண்டும். அப்ப அரசனுக்கு பிள்ளை பிறந்தா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருந்திருக்கும். அரசன் உடனே மந்திரியை அழைத்து சோதிடனே வரவழைத்து சோதிடன் என்னமா செய்தான்? பரல் வரப்பி பஞ்சாங்கத்தை பார்த்து சொன்னா, மன்னா. என்னப்பா சோதிடனே? ஐயா, என்னடா? அரசே வணக்கம், எப்படி சொல்வது? ஏண்டா சோதிடனே, குழந்தை ராசி பலன் பார்க்க வேண்டும் உன்னை அழைத்து வந்திருக்கின்றோம். பிள்ளை பிறந்த ராசிக்கு நீங்க என்ன நாட்ட 15 நாட்ட ஆழ்வீங்கன்னு சொன்னா சந்தோஷமா சொல்லிடுவேன். ஏடா சட்டு புட்டு சோதிடத்தை பார்த்து சொல்லுடா. இடரல்லவா இருக்கிறது, எப்படி சொல்றது அரசே? ஏய், சொல்லணும்னு வந்துட்டா சொல்லி முடிச்சிரு. அப்படியா? ஆமா. உண்மையை சொல்லவா? உண்மையதான் சொல்லலாம். என்னவென்று சொல்வதம்மா, எப்படி சொல்றதுனே தெரியல அரசே. வாயினாலே சொல்லுடே. அப்படியா? ஆமா. அரசே, என்ன இந்த பாலகன் பிறந்த பலனானது சரி நாட்டிலே மாறி மழை பொழியாது. ஏண்டா மாறி மழை பொழியாதா? ஆமா அரசே. அரசனுக்கு மழை பெஞ்சாதானே செழிப்பு வரும். ஆமா, நீ மழையே பொய்யாதுங்கிற என்னடா சொல்ற? இந்த பிள்ளை இந்த நாட்டில் இருந்தால் சரி நல்லதல்ல இந்த பாலனை வைப்பது, நல்ல மாதர்கள் சொல்லை மறப்பது, இன்றை வதை செய்வது நல்லது. ஐயோ சோதிடனே, குழந்தையை கொல்வது பெரும் பாவமாயிற்று. அதை நீங்க தாங்க பாத்துக்கணும். சரி, குழந்தையை கொல்லாம இருப்பதற்கு ஏதாவது வழி இருந்தா பார்த்து சொல்லுப்பா. இருக்கிறது அரசே, அதை சொல்லு. நீங்க ஒத்துக்குவீங்களா? ஒத்துதானே ஆக வேண்டும். இந்த குழந்தை நாட்டை கடத்திடலாமே, நாட்டை விட்டு. எப்படி கடத்துறது? ஒரு கம்ச பாத்திரத்தை வைத்து அதுல இந்த பிள்ளைய வச்சு சரி மதுராபுரி பட்டணத்தை ஆளும் அரசன் பிள்ளைன்னு போட்டு வாசகத்தை எழுதி அப்படியே ஆத்துல விட்டுருங்க. அப்படியே செய்துடும். சோதிடனே, நீ சொன்னது மாதிரி ஏன் காவலர்களே, என்ன அரசே, அப்படியே செய்து முடித்து விடுவோம். அழகான ஒரு கமிஷ பாத்திரம் அமைத்து அதனுள் இந்த பாலகனை வைத்து சரி மதுராபுரி பட்டணத்தை ஆளும் மன்னன் உக்கிரசேனன் பிள்ளை இவன் ஆமா அப்படின்னு ஒரு வாசகத்தை எழுதி பேழைக்குள்ள வச்சு கமிஷ பாத்திரத்தை அப்படியே வைகை ஆத்துல விடுறாங்க. ஆத்துல விட்டதும் பேழை பெட்டியானது எப்படி வருகிறது? தள்ளி தள்ளி அலையில் மீதந்தல்லோ, தள்ளி தள்ளி அலையில் மீதந்தல்லோ, தக்கதோர் கம்ச பாத்திரம் தான் வர, தள்ளி தள்ளி அலையில் மீதந்தல்லோ, அலையில் மீதந்தல்லோ, தக்கதோர் கம்ச பாத்திரம் தான் வர, உள்ள மந்திர ஹரிநகர் தண்ணிலே தண்ணிலே உற்றதொரு ஆணையரசன் தேவியோ, அதாவது பிள்ளையே அப்படியே கம்ச பாத்திரத்தில் வைத்து ஆமா மதுராபுரி பட்டணத்தை ஆளும் உக்கிரசேனன் பிள்ளை இவன் அப்படின்னு வாசகத்துக்கு எழுதி பேழையத்துக்கு அப்படி விட்டாங்க. ஆத்திலே விட்டுட்டாங்க. அது அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. தள்ளி தள்ளி அலையில மிதந்து வர்றது. ஆமாம்மா, எப்படி வருது பாத்தீங்கல்ல? அலை கடல் திரண்டு வந்தது மாதிரி வந்துகிட்டு இருக்குது. அலையில அழகா சுகமா வருது. ஆமா, இந்த நேரத்தில் சரி மந்திரகிரி நகரை ஆளும் ஆணையரசனுடைய தேவி ஆமா தோழி பெண்களை விடை சூழல் நம்ம சுனையாட நீராட போறா. எல்லா தோழியும் சொந்து நீராட போய் கொண்டிருக்கிறாங்க. அப்படி போகும்போது ஆத்துல பேழைப்பட்டி வந்து கொண்டே இருக்கிறது. வருகிற கம்ச பாத்திரத்தை தோழி பெண்களை பிடித்து மகாராணி முன்பில வைத்தாங்க. முன்பில வைத்தது என்ன ஆகிறது? கம்ச பாத்திரத்தை திறந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது என்ன தெரிகிறது? அழகான ஆண் பிள்ளை இருக்கிறது. அடா 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 அடா, அந்த அம்மா குவா குவான்னு குரல் எழுப்பி எழுகிறது.
அம்மா மகாராணி ஒரு அழகான ஆம்பளை பிள்ளை பாருங்கோ. ரொம்ப அழகா இருக்கு. சிவஜவேரி தக்காளி பழம் மாதிரி இருக்கு. பிறந்த மகனை எடுத்து எப்படி கம்ச பாத்திரத்தில் வந்த பிள்ளை அல்லவா? ஆமா. கம்ச மகாராஜன். ஓஹோ கம்ச மகாராஜன் என்று சரி பேரமிட்டு சீராட்டி 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 பெருமையுடன் வளர்த்துவாராள் தீராட்டி தீராட்டி அவள் சீராட்டி அந்த பெருமையுடன் வளர்த்து வாரா நாள் ஒரு மேனியுமாய் பொழுது ஒரு வண்ணமுமாய் கண்ணையுமை காப்பது போல் காத்து அம்மை வளர்த்து வாராள் ஒரு வயதாம் இரு வயதா மூன்று நாள் வயதாம் நான்கான திருவயதில் நடந்தோடி விளையாடி ஐந்தான வயதிலே அவன் ஆடை கட்டதான் படித்தான் ஏழான திருவயதில் மகனை இழுத்து ஓத வைத்தனரா ஏழான வயதிலே மகனை இழுத்து போத வைத்தனரா இப்படி அருமை பெருமையாக சரி மகனை நீராட்டி சீராட்டி 5 வயதிலே ஆடை கட்ட படித்தான். அடே அப்பா. அப்புறம் 7 வயதில எழுத்தோத வைத்தாங்க. சரி அதுக்கப்புறம் என்னமா செய்தாங்க? பள்ளியிலே சென்று பலவிதமான கல்விகளை படித்து வரும் நாளையில் ஆமா கம்ச மகாராஜனுக்கு வயது 10 வயசை கடந்து விட்டானா? அடே அப்பா கருவேல நாத்து மாதிரிதான் வளர்ந்துகிட்டே இருக்கான். சரிம்மா. இந்த 10 வயது வந்தவுடனே சரி கம்சராஜன் மனதில் நினைக்கிறான். அப்படி மனதில் என்ன நினைக்கிறான்? ஒரே இடத்தில் இருந்தால் பெருமை வராது. வரவே வராது. சரி வருமா? வராது. நம்ம பெருமையை நம்ம காப்பாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்? பல நாடுகளுக்கு போகணும். ஆமா. புள்ளிப்பாட்டு படிச்சுட்டோம்னா ஒரே ஊர்ல படிச்சா பேர் வருமா? வராது. இல்ல பல ஊர்களுக்கு போனோமா இல்லையா? போனோம். 2 பேரும் ஒரே மாதிரி சொல்றீங்களே என்ன நீங்க? ஒரு அதான் ஒற்றுமை. எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை, பெரிய ஒற்றுமை. தாடி இது யாரு? இது சாமியோ ஐயப்பா. இப்ப இந்த கம்ச மகாராஜன் வாழ்வை இழந்து மறுபதிக்கு வந்தான் பாத்தீங்களா? ஆமா. மறுபதினா எங்க வந்தான்? வந்து என்ன செய்தான்? சராசந்த நாட்டிற்கு வருகை தந்தான். அடே அப்பா. சராசந்த மன்னன் பெரிய திக்பலம் படைத்தவன். சரி. அவருடைய பிள்ளை வசுதேவன். சரி. வசுதேவருக்கு சராசந்த வித்தைய படிச்சு கொடுக்கறான். ஓ தந்தை வித்தை படிச்சு கொடுக்கறாரு, பிள்ளை படிச்சுக்கிட்டே இருக்கான். வசுதேவன் படிச்சுட்டு இருக்காரு. சரி சரி. முன்கர்ணம் பின்கர்ணம் கூடு விட்டு கூடு பாய்கின்ற குரளி வித்தைகள், மாயா வித்தை, காயா வித்தை, வில் வித்தை, உடல் வெட்டு, இருந்து வெட்டு, பறந்து வெட்டு, இப்படி 2 பேரும் படிச்சுட்டு இருக்கிறத பார்த்தது கம்சன் கண் கொட்டாமல் பார்த்தான். ஏன்னா இவன் ஒரு வீரம் பாத்தீங்களா? அதாங்க வீர விளையாட்டை பார்த்த உடனே இவனுக்கு விளையாட ஒரு எண்ணம் வருகிறது. அரசனுக்கு பிறந்த பிள்ளை அல்லவா? ஆமா. தானம் வித்தை கற்க ஆசை கொண்டு சரி சராசந்தன் அருகில் வந்தான். வந்து என்னமா செய்தான்? சராசந்தன் கேட்டா யாருப்பா நீயே? ஐயா நான் தான் கம்ச மகாராஜன். ஓ ஆமா. நான் என் மகன் வசுதேவனுக்கு வித்தை படைத்து கொடுக்கும் அழகை பார்த்து கொண்டிருக்கிறாயே. ஆமா. என்ன வேண்டும் உனக்கு? ஐயா நீங்கள் எனக்கு விளையாட்டு கற்றுத் தருவதாக இருந்தால் நானும் படிக்க தயாராக இருக்கிறேன். அறிவுள்ளவன் நீ. ஆமா. நீ விளையாட ஆசை கொள்கிறாய். உண்மைதான். வீர வித்தைகள் அல்லவா படித்து தருகிறேன். ஆமா.
என்று சரி கம்ச மகாராஜனுக்கு எப்படிப்பட்ட வித்தைகளை படித்துக் கொடுக்கின்றான்? எப்படிப்பட்ட வித்தைகளை படித்துக் கொடுக்கிறான்? ஆனையேற்றோம் குதிரையேற்றோம் ஆனையேற்றோம் குதிரையேற்றோம் ஆனையேற்றோ குதிரையேற்றோ அழகுடைய தொழில் படித்தார் அழகுடைய தொழில் படித்தார் ஆனையேற்றோ குதிரையேற்றோ ஆனையேற்றோ குதிரையேற்றோ அழகுடைய படித்தார் அழகுடைய படித்தார் ஆனையேற்றம் குதிரையேற்றம் ஆமா முன்கர்ணம் முன்கர்ணா கூடு விட்டு கூடுபாய்கின்ற குரளி வித்தைகள் சரி வில் வித்தை வாழ் வித்தை உடை விட்டெல்லாம் படிச்சுட்டு வர்றான் பாத்தீங்களா? ஆமா கம்ச மகாராஜன் படித்து வரும்போது இவனுடைய வாலிப வயது சரி மிடுக்கேறி இருக்கிறான். சரி இந்த நேரத்துல என்னமா நடந்தது? சிங்க வாகனன் என்ற கொடியாசுரன் பல நாடுகளிலும் படையெடுத்து சென்று எல்லா நாட்டு அரசர்களையும் தன் வசமாக்கி கொண்டு கப்ப வாங்கி கொண்டு இறுதியாக சரி சராசந்த நாட்டுக்கு வந்தான். அங்க வந்து என்ன கேக்குறான்? சராசந்தா யார பாரி ஏன் கத்துக்கின்றாய்? கப்ப பணம் தருகிறாயா இல்லை சண்டை செய்ய வருகிறாயா? ஏ கப்ப பணம் தருகிறாயா அல்லது சண்டை செய்ய வருகிறாயா? போர் செய்ய வருகிறாயா போகிறாயா நாடுமிட்டு போர் செய்ய வருகிறாயா அல்லது போகிறாயா நாடு விட்டு? சராசந்தவண்ணா ஏனப்பா கத்துக்கின்றாய்? சண்டை செய்ய வருகிறாயா நாட்டை விட்டு போகிறாயா என்று கத்தி கூச்சலிட்டான். அப்போது சராசந்தன் என்ன சொன்னான்? யாரா நீயே? நான் தான் சிங்கவாகனன். சிங்கவாகனனா? ஆமா. எதுக்கு சண்டைக்கு வந்திருக்கிற? உன்னிடம் கப்பம் கேட்டு வந்திருக்கின்றேன். நான் உனக்கு கப்பம் கொடுத்தால் சரி நான் உனக்கு பயந்தவன் என்றல்லவா அர்த்தம்? நான் வீரன். உன் நாட்டில் வீரர்கள் இருந்தால் என்னோடு சண்டைக்கு அனுப்பு. என்ன என் நாட்டில் யாரும் கோழைகள் அல்ல. அப்படின்னா சண்டைக்கு அனுப்பப்பா. காலை வா. சரி படைக்கு யாரை அனுப்புவது என்று ஆகட்டும் முடிவு செய்து பார்க்கிறேன். இப்படி சரி சபை கலைந்தது. ஆமா. அடுத்த நாள் அதிகாலையில சரி சராசந்தன் கேட்டார். என்ன கேட்டார்? எப்பா அரசர்களே, என்னையா யாராவது வீரர்கள் இருந்தால் சரி சிங்க வாகனனை கொன்று வருபவருக்கு என் நாட்டில பாதிய தர்ற. ஐயா சராசந்தனே, என் மகளை கல்யாணம் பண்ணி தர்றேன்னு பரிசாற்றினான். ஐயா சராசந்தனே, என்னப்பா அந்த சிங்க வாகனனோடு சண்டை போட்டு வெற்றி அடைஞ்சாதானே உங்க குழந்தைய கல்யாணம் பண்ண முடியும். குழந்தைலப்பா பொண்ணு, என் மக பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். இதை பார்த்ததும் நிறைய ராஜாக்கள் யோசித்தான். என்ன யோசித்தான்? டேய் தம்பி, என்னண்ணே சிங்க வாகன வாய புலந்தாலே நம்ம புசுக்குன்னு வாக்கில் போயிருவோமே. பேரை கேட்டாலே அதிர்துப்பா. நாம போய் எப்படி சண்டை போட்டு வெற்றி அடைய முடியும்? சண்டை போடவும் முடியாது, வெற்றி கொள்ளவும் முடியாது. அரசே, என்ன எனக்கு உடல்நிலை சரியில்லை. அப்படிலாம் நீ வைத்தோலி வந்து காரணமான தெரியுது. இன்னைக்கு எனக்கு லீவு. நீ வந்துட்டா ஏரா எனக்கும் லீவு. இந்த வைத்தோலிக்காரனோட வேலைக்கு வைக்கப்படாது. யாருக்கிட்ட நேரத்துல இப்படிதான் பேசுவாருவான். எனக்கு லீவு ஓகே தான், உனக்கு எதுக்கு லீவு? எனக்கு கொஞ்சம் காய்ச்சி. வந்தா ஒண்ணுக்கு வந்தா எல்லாருக்கும் என்ன வரும்? ஒட்டுமொத்தமா தான் வரும். 55 தேசத்து ராஜாக்கள் சபையில யாரும் இல்ல. சரி ஒரே ஒருவன் இருந்தான். யாரு? கம்சராஜன். நான் இருக்கிறேன் அரசே என்று சரி இந்த சராசந்தன் அவன் வளர்த்து வித்தைகளை படித்து கொடுத்த அந்த அன்பு பண்பு பாசமும் சரி கம்சனிடத்தில் கொட்டி கிடந்தது. பெரிய வீரனாக வந்து விட்டான். வந்த இந்த கம்சராஜன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? வெட்டி சிங்க நல்ல வாகனனை வெட்டினானே கம்சராஜன். சிங்க வாகனல் பட்டான் என்று, சிங்க வாகனல் பட்டான் என்று வெற்றி கொட்டுகள் கொட்டுவாதா. சிங்கபாகனில் பட்டான் என்று, சிங்கபாகனில் பட்டான் என்று வெற்றி கொட்டு கொட்டுகிறார். வாடி போனா என்ன சிங்க வாகன ஒற்றே போடு.
ஐயா சராசந்த மன்னனே, வீரனே, இதோ பாருங்கள், உங்களோடு சண்டைக்கு வந்தானே சிங்கவாகரன். ஆமாம் அப்பா, அவன் தலையை வெட்டி விட்டேன். உனது வீரத்தை கண்டு யாம் வியந்து விட்டோம். சத்துட்டான் சிங்கவாகரன். யாரங்கே? யாரு? அரசே. பாப்பா, உடனடியாக எனது மகளை அலங்காரம் செய்து கொண்டு வாருங்கள். ஆகட்டும் ஆகட்டும். வீரனே கம்சராஜா, என்னையா? சீக்கிரமாக உனக்கு சுயவரம். சரி என்று சொன்னதும் கம்சன் பார்த்தான். என்ன செய்தான்? ஐயா, கல்யாணங்கிறது நல்ல விஷயம்தான். ஆமா, அப்புறம் என்ன தயக்கம் உனக்கு? நான் சண்டை போட்டிருக்கிறேன். ஆமா. சிங்க வாகனனை வெற்றி பெற்றிருக்கிறேன். சரி. நீங்க வெற்றி திருமணம் வைக்கிறீங்க. ஆமா. ஆனால் என்ன ஆனால்? என்னை பெற்றவர்கள், என்னை வளர்த்தவர்கள் வர வேண்டாம் ஐயா. எப்பா, இது அறிவுள்ளவன் பேசுற பேச்சாயிட்டே. வாழ்க்கையில மனுஷனுக்கு கல்யாணம் ஒரு முறைதானே. தாய் தந்தையை நிச்சயமாக வர வேண்டும். இப்ப வைத்த வலி நிறைய நேரம் வரும். ஆமா. காய்ச்சல் பலமுறை வரும். வரும். கல்யாணம் ஒரு முறைதானே வரும். ஒரு முறை தான். அப்ப அது எங்க அப்பா அம்மா எல்லாம் பார்க்க வேணாமா? ஆமா என்று சொன்னதும் சரி. அந்த மந்திரகிரி நகருக்கு ஓலை எழுதினான் அரசன். சராசந்தர் ஓலையை பார்த்த மந்திரகிரி ராஜன் ஓடி வந்தார். சரி. ஐயா. என்னப்பா? சராசந்தம் அண்ணா. என்ன? எனக்கு ஓலை எழுதி எனது மகன் கம்சனுக்கு திருமணம் என்று எழுதியிருந்தீர்களே. ஆமா. கம்சராஜன் என் பிள்ளை அல்ல. கம்ச மகராஜன் உங்கள் பிள்ளை இல்லையா? இல்லை ஐயா. அப்படின்னா இவரை பெற்றவர்கள் மந்திரகிரி நகரிலே வாழ்ந்தவன் நான். மதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய சரி இந்த உக்கிரசேன மன்னன் பெற்றெடுத்த மகன் தான் இந்த கம்சராஜன். ஓஹோ, 56 தேசத்திற்கும் அதிபதியாக உக்கிரசேனன் பெற்ற பாலகனாய் இந்த கம்சன். எனக்கு வளர்த்தவன், ஆற்றிலே கிடைக்கப்பட்டவன். அடே அப்பா, சபாஸ் என்று சொன்னவுடனே சரி மதுராபுரிக்கு ஓலை எழுதினாங்க. சரி, ஓலை எழுதி உக்கிரசேனம் பார்த்தா என்னமா செய்தான்? ஆகாத நேரத்துல புள்ள பிறந்துருச்சு, நீ ஆத்துல விட்ட புள்ள. ஆமா. இன்று திருமண வயதில் இருக்கின்றாரே. சந்தோஷம் எப்படி வரும் பாருங்க. ஆக ஆக சந்தோஷமாக. சந்தோஷம் சந்தோஷம். பத்தி பத்திய குதிரை கட்டி பயணமான ராஜாக்கள், வெள்ளவட்ட கூடை ஒரு கோடி, வெள்ளவட்ட கூடை ஒரு கோடி, விருதுகுன்றான் கூடை ஒரு கோடி, வெள்ள கூடை ஒரு கோடி, வெள்ள கூடை ஒரு கோடி, கோடை ஒரு கோடி. தேச ராஜாக்கள் பத்தி பத்தியா குதிரை கட்டி எல்லாரும் பயணமாகி ஆடியே சராசந்த நாட்டுக்கு வருகை தந்தார்கள். குதிரைப்பட யார பட வரணுமா? மாப்பிள்ளையும் பெண்ணையும் கொண்டு மணவரையில் வைத்தார்கள். சரி. சித்திர செப்பை திறந்து திருமாங்கல்யம் அணிந்தான் கம்ச மகராஜன். அடே அப்பா, இனிதே திருமணம் முடிந்தாகிவிட்டது. அந்த சராசந்தன் பெற்றெடுத்த மகள் வாசுகியை மணந்து கொண்டு சரி கம்சராஜன் வருகிற போது ஆமா கம்சனை பெற்ற தாய் தந்தையர்கள் சரி உக்கிரசேனனும் அவனுடைய மனைவியும் அந்த மகனை வாரி தழுவி கொண்டு அடே அப்பா மருமகளையும் கையோட கூட்டிக்கிட்டு மதுராபுரிக்கு வந்துட்டாங்க. சபாஸ் சபாஸ், அருமை அருமை. அந்த மதுராபுரியில சரி செங்கோலை கையில் கொடுத்து மகனை நாட்டு அரசாள வைத்தார்கள். அடே அப்பா, அப்படி ஆண்டு வரும்போது வைத்து விட்டு சரி மகனாகி கம்சனை பார்த்து அதாவது உக்கிரசேனன் சொல்றான். என்ன சொன்னான்? மகனே கம்சராஜா, ஐயா தந்தையே, என்னய்யா? நீ பிறந்து வெகு காலத்துக்கு பின்பார் சரி எனக்கு 2 பெண் மக்கள் பிறந்தார்கள். அப்படியா? யாரு தந்தை அவர்கள்? இதோ இருக்கின்றார்கள், தெய்வகி ரோகரி. அடே அப்பா, இவர்கள் தான் உனக்கு பின்னால் பிறந்த தங்கைமார்கள். இவள் தான் தேவகியா? ஆமா ஆமா மன்னா. ஆமா, இவள் தேவகி என்றால் ரோகிணி எங்கே? அண்ணா, இதோ இருக்கிறேன். நலமாக உள்ளாயா? நலமாக இருக்கிறேன். சத்தம் என்ன அப்படி இருக்க? போங்கள் அண்ணா. சரி, போகட்டும். சரி அண்ணா. தங்கைமார்கள் இருவரையும் சரி தன்னுடைய மனைவியின் உடன் பிறந்த சகோதரன் ஆகிய வசுதேவனுக்கு திருமணம் செய்து வைத்தான் கம்சராஜன். சரி இனிதே திருமணம் முடிந்தது. ஆமா, சந்தோஷமாக மதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வருகிறார்கள். அப்படி ஆண்டு வரும்போது என்னமா நடக்கிறது? கம்ச மகாராஜன் என்ன செய்தான் தெரியுமா? என்னமா செய்தான்? வேட்டை காண வேண்டும் என்று வேண்டுமென்றே வேண்டுமென்றே வாரானே கம்சராஜன். கம்சராஜ வேட்டையாட வேண்டுமென்றே வேண்டுமென்றே வேண்டுமென்றே
ஆகாய தேரதானை அலங்கரித்த கம்சராஜன் பேரு வச்சு பளபளன 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 சிங்க கொடி மீன் மீனன மீன மீனன ஓட் ஓட் ஓகே ஆகாய தேரை அலங்காரம் செய்து கொண்டு சரி கௌச மகாராஜர் புறப்பட்டு இருக்கிறான். ஆமா. அந்த நேரத்தில் என்னமா நடந்தது? கம்சராஜனுடைய மைத்துனனாகிய வசுதேவன் ஓடோடி வந்தான். வந்து என்ன செய்தான்? அத்தான் கம்ச மகாராஜா, என்ன மைத்துனரே, என்ன இது? சேனா சைனியங்களோடு தாங்கள் எங்கே புறப்பட்டு விட்டீர்கள்? மைத்துனா, சொல்லுங்கள். வேட்டைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். வேட்டையாடவா? ஆம் மைத்துனா. என்ன திடீரென்று? வேட்டைக்கு போக வேண்டும் என்று ரொம்ப நாள் ஆசை. நானும் வருகிறேனே. மைத்துனா, நீங்கள் வர வேண்டாம். நீங்கள் கல்யாணம் ஆன புதுசு, நான் வேட்டைக்கு சென்று வருகிறேன். திருமணம் ஆகிவிட்டதுதான். ஆமா. நானும் ஒரு வீரன் அல்லவா? உண்மைதான். அரண்மனையில் முடங்கி கிடப்பது அவ்வளவு நன்றாக இல்லை. மைத்துனா, என்னையா? தங்கை தேவகி ரோகிணி 2 பேரோடு சந்தோஷமாக இருங்கள். நல்லதா இருக்கிறாங்க. நான் சென்று வருகிறேன். 2 மனைவி. ஆமா. சுகமா தான் இருக்கு, சந்தோஷமா இருக்கிற. ஆனா எனக்கு போர் அடிக்குதா. நான் வர்றேன். போர் அடிக்கல. போர் அடிக்கிறா? டே மந்திரி. ஏ ஒன்னதாண்டா. ஏ மந்திரி, என்ன அரசே? மைத்துனன் வசுதேவன் வேட்டைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். சரி, அதனால நீ அவனை மத யானை மேலே ஏற்றிக்கொள். யானை எங்க போய் பிடிக்கிறது? மத யானை பின்னாலே வந்து கொண்டிருக்கிறது. ஓஹோ. ஆமா. அந்த மத யானை மீது மைத்துனனை அமர வைத்துக் கொண்டு சரி மறுபடியும் கம்சம் புறப்பட்டு இருக்கிறான். ஆமா. அந்த நேரத்துல சரி வருகிறது பாரு ஒரு சத்தம். என்ன வருகிறது? அண்ணா, தங்கை, இந்த அண்ணா கம்சராஜா எங்கே பயணம் சொல்லும் அண்ணா. கம்சராஜா எங்கு பயணம் சொல்லும் அண்ணா. அண்ணா, திடீர் என்று புறப்பட்டு எங்கே புறப்பட்டு விட்டீர்கள்? வேட்டைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் அம்மா. வேட்டையாட போறீங்களா? ஆமா. அண்ணன் வேட்டை ஆடுவதை அருமை தங்கை நான் பார்க்க வேண்டும். அண்ணா, நீங்க வேட்டையாடுறத நான் பார்க்கணும்னா. வேட்டையாடுறது நீங்கள் பார்க்க வேண்டுமா? ஆமாம் அண்ணா. நீங்கள் வர வேண்டாம் அம்மா. ஏன்? நீங்கள் அரண்மனையில இருந்து கொள்ளுங்கள். இல்லைன்னா நான் கண்டிப்பா வர்றேன். தங்கை, பெண்களை கூட்டி சொல்வது அவ்வளவு நல்லதல்ல. ஏன்? அதாவது காட்டுல மிருகமெல்லாம் கோபித்து கொண்டு வரோம். ஏ தங்கைமார்களே, என்ன என்னன்னா பேயை கூட்டி செல்லலாம், சரி, ஆனால் பெண்களை கூட்டி செல்லக்கூடாது. அண்ணா, நாங்கள் உங்கள் தங்கை, எங்களை கூட்டி செல்லுங்கள் அண்ணா. காட்டிலே வேட்டையாடும் பொழுது மத யானைகள் சிங்கங்கள் மதம் பொழிந்து வரும்போது நான் அம்பு போடுகிற வேளையில சரி ரத்தவாள்கள் பீரிட்டடிக்கும். ஆமா. ரத்தத்தை கண்டு பயந்து விடுவீர்கள். சரி. தண்ணீர் தாகம் எடுக்கும். காட்டிலே தண்ணீர் கிடைக்காது. நீங்கள் வந்தால் எவ்வளவு கஷ்டம் தெரியுமில்ல? தெரியும் தெரியும் என்று சொன்னவுடனே ஆகட்டும் என்று மந்திரிமார்கள் பிரதானிகள் விடை சூழ, சரி, கம்சமகாராஜன் எங்கே வருகிறான் பாருங்கள். எங்கே வருகிறான்? தங்கைமார்களை அழைத்துக் கொண்டு மைத்துனனை கூட்டிக் கொண்ட கம்சராஜன், சரி, வேட்டைகள் தான் ஆடிவாரான் ஆடிவாரான் சூர கம்சராஜர் கம்சராஜர் வேட்டைகள் தான் ஆடிவாரான் ஆடிவாரான் சூர கம்சராஜர் ஆனை சிங்கம் அப்படி கரடி புலிகள் அத்தனையும் குறைச்சுக்கோ. வேட்டையாடி மலை மிருகம் வேட்டையாடி 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 வாரானே கம்சராஜர் கம்சராஜர்.
காட்டிலே வேட்டையாடி கொண்டு சரி யாரே சிங்கம் கரடி புலி நாகங்கள் எல்லாம் ஆமா என்ன கதற கதற வேட்டையாடி கொண்டு கம்சராஜன் வந்து கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்தில் ஆமா தேவகியானவள் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறார்? அண்ணா தாகம் என்றாள். சரி பார்த்தார். ஏ வந்தரே அரசே. என்ன அரசே? ஓடோடி சென்று சீக்கிரமா கமண்டத்தை எடுத்து தண்ணி கொண்டு வாடா, நேராச்சு. ஆகட்டும் அரசே, இதோ கொண்டு வருகிறேன் என்று சரி கமண்டலத்திலே கொண்டு போய் அந்த மந்திரி தண்ணீர் இல்லை என்றான். ஆமா. ஐயோ தண்ணி இல்லையா, என்ன செய்வது என்று தேவகி அண்ணாந்து பார்த்தாள். சரி மாமரத்துல மாங்கரியை கண்டாள். கண்டு என்னமா செய்தான்? அண்ணா தங்கை அந்த மாங்கரி பறித்து கொடுங்கள், என் தகையும் தீரும், என் பசியும் ஆறும் என்றாள். ஆகட்டும் தங்கை, இதோ பறித்து தருகிறேன். வில் வளைத்து நான் போட்டு விட்டான் பானத்தை. சரி அற்று விழுந்தது மாங்கரி. ஆமா மாங்கரி 8 துண்டாக வெட்டி தங்கை கையில கொடுத்தான். சரி சண்டாள பாவி. ஆமா, ஒரு துண்டா வெட்டப்படாத, 2 துண்டா வெட்டாவா, 8 துண்டா வெட்டி இருக்கான். கட்டையில போறவன் 8 துண்டா வெட்டி கனியை சாப்பிட்டுட்டு அது நேரமும் அப்படி வந்து நிக்கல. 7 துண்டு கனியை தேவகி சாப்பிட்டா. சரி 8வது துண்டு ரோகிணிக்கு கொஞ்சோல கொடுத்தா. ஐயோ கோலவழிக்கிட்டு இருந்திருப்பா. கனியை தின்று கொண்டு ஊருக்கு போவோம் என்று வரும்போது சரி கனிக்காக ஒரு ஆளு காத்துட்டு இருந்தார்ல. ஆமா யாரு? யாரு? மாமுனி காத்துக்கிட்டு இருந்தாரு. துர்வாச மகரிஷி. சரி அவர் 12 வருஷமா பாதாள உலகத்துல தலைக்கு மேல் 2 கையை வைத்து ஏந்தி வண்ணமாக சரி ஆண்டவரை நோக்கி அற்புத தபத்தை செய்தார். அப்படி தவத்தை செய்து பிடித்து விட்டு அப்படி வரும்போது அந்தர மார்க்கமா மாங்கனி அற்று 12வது வருஷத்துல அப்படியே வரும். என்ன ஆச்சரியமா இருக்கும், கனி கையிலே வந்து விழுந்து விடும். ஆனால் அன்று கனி அற்று கையில வரல. அங்க மாமரத்துல கனி இருந்தாதானே கனி வரும். இவங்க தான் சாப்பிட்டாங்களே, அதனால எப்படி வர முடியும்? பசு தாங்க முடியாத முனிவர் ஆமா கனி யார் பறித்தார்களோ என்று பார்த்தார். சரி கனியை பறித்தவர் கம்சன். ஆமா உண்டது தேவகி என்று சரி வெட்ட வெளிச்சமாய் தெரிந்தது. அழகாக தெரிந்தது. ஐயோ ஆமா அங்க என்ன ஆகும்? என்ன வருகிறது? மாமுனிவருக்கு கண்ணுக்கு தெரியும் போது அவருக்கு கோபம் வந்திருக்கமில்ல? வரும் இல்ல. கோபம் வந்துட்டு கோபத்தோடு சொல்லுகிறார். என்ன சொன்னார்? அதிகட்டவரே, யாரு மாமுனிவரே? எனக்காக கனிந்து வந்த கனியை பறித்து விட்டாய் மடையனே, அற்பரே. மாங்கனி பறித்த உன்னை கறி உண்டவள் வயிற்றில் 8வது ஆண் விளை பிறந்து கறி பறித்தவனை வதை செய்ய கடவுள் அப்படின்னு சாபத்தை போட்டார். 2 கை எடுத்து மண்ணபாரி தலையில போட்டுட்டாரு. சாபம் கம்சனுக்கு காதுல கேட்டது. ஆமா இடி விழுந்த மாதிரி இருந்தது. ஐயோ இருக்கும் இல்ல, இருக்கத்தான் செய்யும். பார்த்தான் கம்சன். ஏன்னா மாமுனிவர் புசைக்கும் கனி என்று மாமரத்தில் எழுதல, கனியில எழுதல. தேவகி வயிற்றுல புள்ள பிறந்து 8வது புள்ள நம்மளை கொல்லும்னா ஆமா இந்த தங்கை தேவகி உயிரோட ஏன் இருக்கணும்? உயிரோட இருந்தாதானே பிறக்கும் பிள்ளையினால் நம்ம தலையா இருக்கும். ஆள உருவனா ஓடி வர்றா. அரசே அரசே நில்லுங்கோ. தங்கையை வெட்டுவதற்காக. சரி மந்திரி சொன்னா. என்ன சொன்னா? அரசே பெண்ணை கொல்வது பாவம். ஏடா அவங்களை கொண்டே ஆக வேண்டும். இருவரையும் பிரித்து வைத்து விடுங்கள். ஆமா பிள்ளை பிறக்காது, உங்க தலையை அறுக்காது. எப்படிடா பிரித்து வைக்க முடியும் என்ற உடனே மதுராபுரி பட்டணத்தில் ஊருக்கு மேல்புறத்தில் ஒரு கருங்கல் மண்டபம் அமைத்து அங்கே தேவகி அடைத்தார். சரி ஊருக்கு கீழ்புறத்தில் ஒரு கருங்கல் மண்டபம் அமைத்து வசுதேவனை அடைத்தார். அமைத்து ரோகிணியை நாடு கடத்தினார். சரி சிறைச்சாலையில் இருக்கும் அந்த தங்கைமார்களுக்கு கால் விலங்கு, கை விலங்கு, மார் விலங்கு, தோல் விலங்கு போட்டு சிறைச்சாலையில் அடைத்து விட்டார். ஐயோ ஐயோ என்ன ஆயிற்று, என்ன ஆயிற்று? சண்டா பாவி, சண்டலந்த பாவி, நெல்ல கண்டா விடுவானா? ஆமா வாரி கட்டிடுவான். இப்போது இந்த கம்சராஜன் என்னமா செய்கிறான்? சிறையிலே இருந்து கொண்ட தேவகியால் யாரை நினைத்து புலம்புகிறாள்? யாரை நினைத்து புலம்புகின்றாள்? ஆண்டவனை தான் நினைத்த அழுது அழுது புலம்புவாளாம். இறையவனை நான் நினைத்த ஏங்கி ஏங்கி புலம்புவாளாம். என்ன பாவம், என்ன பாவம் நானும் செய்தேன், என்ன பாவம் நானும் செய்தேன். இறையவனை மகாதேவா, என்ன பாவம் நானும் செய்தேன், என்ன பாவம் நானும் செய்தேன். ஐயோ இறையவரை
வருடமாக பாரதம் செய்தேனையா 12 வருட காலமாய் பாரதமும் செய்து காணாத ஈஸ்வரை கண்டவர்கள் பல கோடி. என் கடவுள் கரம் பிடித்ததை தவிர நான் ஒரு பாவம் செய்தறியேனே. வட்ட நல்ல மணவாரையில் வந்துரைந்த தோஷம் உண்டு. கோட நல்ல மணவாரையில் குத்த வச்ச தோஷம் உண்டு. மன்னன் முகம் என் மன்னன் முகம் கண்டதனால் மன்னன் முகம் கண்டதனால் அண்ணன் செய்த தீமைதோ. ஐயோகோ 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 பகவானே, என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லையே என்று புலம்பி புலம்பி அழும்போது என் பெருமாள் பிறக்க நேரம் பாத்தீங்களா? ஆமா, பெருமாள் பிறக்கணும்னா பரிசு வரணும்ல. கண்ணன் பிறந்தா சாதாரண விஷயமாட்டா இருக்கும். உங்களுக்கு இல்லாததா நாங்க கொண்டு போங்க. ஆமா, இந்த உலகத்திலே பெரிய ஒரு கண்ணன், பெரிய ஒரு கடவுள். உலகத்தையே 3/4 அடிக்குள்ள அளந்துட்டு ஆமா ஒரு அடி மண்ணு தர்றேன்னு சொன்னியப்பா, இன்னும் 4 அடிக்கு எங்க வைக்கிறதுன்னு கேட்டவர் கண்ணன். ஆமா, அப்பா அந்த கண்ணனு பிறக்கிற நேரம் சரி பரிசு தந்தவர் யாரு? சுதாகர் நண்பர். அருமையான ஒரு அற்புதமான பெயர். அவன் அன்பு மகன் சுதாகர். சுதாகர் அப்படின்னாலே அதாவது சுதன் சுதாகர் இதெல்லாம் அந்த ஐயப்பனுடைய பெயரையே குறிக்கும். ஆமா, அருமையான இந்த நேரத்தில் நல்ல ஒரு பரிசை அளித்த சரி சுதாகர் அவர்கள். ஆமா, எப்படிப்பட்டவர்கள், எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எல்லா கலைகளையும் இறைவன் தந்தது. சரி இல்லையா? ஆமா, இந்த கலைகளை தந்த ஆண்டவனும் அதற்கு பரிசுகள் தந்த இந்த ஜனங்களுக்கும் சரி அவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும். அலது போல் தந்தழைத்து அருகது போல் வேறோட்டி அலது போல் தந்தழைத்து உங்கள் போலே அன்னை சுற்றும் புசியாமல் அவர்கள் வாழ வேண்டும். அலது போல் தந்தழைத்து அருகது போல் வேறு ஒன்றி உங்கள் போலே அன்னை சுற்றும் புசியாமல் வாழ வேண்டும். நீடியாய்கள் நிறைந்த செல்வங்களும் மாறாத புகழும் சரி மங்காத வாழ்வும் பெற்று ஆமாம்மா பட்டி பெருகி 16 செல்வங்களை பெற்று வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தை கொண்டு கதைக்கு வர்றான். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு இந்த நேரத்திலே சிறைச்சாலையில் இருந்து தேவகி புலம்பும் போது ஈசன் பார்த்தார். என்ன செய்தார்கள்? ஐயோ தேவகி கஷ்டப்படுறாளே, இந்த நேரத்துல முருகர் நமக்கு அழகான டீ வாங்கிட்டு விட்டாரு. முருகர் இல்லையா? ஆமா, அவர் எப்படி பெரிய கந்த கடம்பை கார்த்திகேய கந்தசாமி பெற்றெடுத்த புள்ள பாத்தீங்களா, அருமையான டீ. சரி பரவாயில்ல, சாமி பறக்கிற நேரம் ஆயிட்டு சரி தேவகி சிறைச்சாலையில் அழுகிற போது காற்றடித்து தாளை மலர்ந்த மாதிரி ஒரு அழகான ஆண் பிள்ளை பிறந்தது. என்ன வாத்துக்கோழி மாதிரி சத்தம் கேக்கு? இல்ல, குழந்தை இப்பதான் பிறந்துகிட்டே இருக்கு. இந்த குழந்தை பிறந்ததும் மந்திரிமார்கள் சொல்ல சரி கம்சராஜ ஓடி வந்தான், பிள்ளை ஆகாயத்துல வீசினா, சரி வாள் கொண்டு நீட்டினான், பிள்ளை வாளிலே பட்டு மடிந்தது. ஐயோ பாவம், இப்படி கொடூரம் செய்திருக்கிறானே. 6 பிள்ளைகளை ஆண்டவன் படைத்தார், 6 பிள்ளைகளை கொன்று விட்டான் கொடுபாதகன். சரி 7வது ஒரு குழந்தை தேவகி வயிற்றில் ஜனனமாகி கரு கலைந்து சிதைந்து ஆமா ரோகிணி வயிற்றில் சென்று பிறக்க பலராமன் என்று பெயரிட்டு வளர்த்து வருகிறாள். அடே அப்பா, 8வது பிள்ளை பிறக்கணும்ல. ஆமா, அந்த நேரம் எப்படி இருக்குமா? சிவபெருமான் என் பெருமான பார்த்து சொன்னாரு, ஐயா கண்ணா கோபாலா நாராயணா, அத்தான் என்னத்தான் தேவகி வயிற்றில 8வது பிள்ளையா நீங்க தான் பிறக்கணும். அத்தான் தாங்களும் விருப்பப்படியே ஆகட்டும். அத்தான் நான் பிறக்கணும்னா நட்டா நடு சாமமா இருக்கணும், நடு ராத்திரியா இருக்கணும், அத்தான் ஆயர்வாடியில அசோதமனையில பகவதி பிறக்கணும், எல்லாம் நீங்க நினைத்ததுபடியே நடக்கும். நித்திரா தேவி நிரந்தரமாய் இருக்கணும். சரி நான் பிறக்கிறேன் என்றார் எம்பெருமான். ஆகட்டும். அத்தான் சென்றிருக்க திரு நெடுமால் செய்யிழைகள் திருவயத்தில் சென்றிருக்க திரு நெடுமால் செய்யிழையால் திருவயத்தில் தேவகிகள் திருவயத்தில் திருமாலும் அவதரிக்க
மாயவனார் அவதரிக்க மகாதேவர் அருளாலே மாயவனார் அவதரிக்க மங்கையர்கள் குரவை பாட திருமால் வந்து பிறக்க இதுவே எனவே மகிழ தேவி தம்மை அழைத்து தேவி பந்தம் அழைத்து தரமாக இருளாக வென்றார் தாய் நின்று கம்சன் நாட்டில் ஆக்கிடுவேர்களை காத்திடவேதான் தாளங்கள் வந்து முழங்க சக்திமணி பிரம்மாவோ சந்திர சூரியர் எங்கும் துலங்க உத்தடு சிங்கலக்கணத்தில் 30 கோளோ உறவாயிருக்க செல்ல திருவோண நாளையில் சீரான செங்கமால் வந்து பிறந்தார் பெருமாள் பிறந்தபோது வசுதேவன் விளக்கு தரித்திடுமா இந்த சிரமோ பகல் போலே எங்கும் விளக்கோடி போல் உடலில் ஒரு இழப்பும் இல்லையே ஏது காரணம் நான் அறியே செம்பவள பாலகனை தேவகியாள் கையிலெடுத்தாள் பாலகனை இளைய கையிலெடுத்தாள் ஆயவனார் பிறந்தார் என்று ஆதரிசை பாடுவாரா உலகளந்த நாராயணன் உலகமதில் பிறந்தார் என்பார் நாட்டையில் ஆனந்தமாயில் நாராயணன் வந்தார் என்பார் உலகமெல்லாம் ஆனந்தமாயில் உலகளந்தோர் வந்தார் என்பார் நாட்டை அளந்த நாராயண நாத கீத வேதத்தோடு வந்து பிறந்தார் நாட்டையெல்லாம் அளந்தவரோ நாராயண கண்மணியோ நாராயண கண்மணியோ பால்கடலில் பள்ளி கொண்டு பச்சை மாலே ஆராரோ பால்கடலில் பள்ளி கொண்டு பச்சை மாயில் ஆராரோ உலகமெல்லாம் அளந்தவரோ உலகளந்த மாயவரோ ஆரிராரியாரோ பஞ்சவர்க்கு தூது சொல்லி பாரதம் போர் முடித்தவரோ ஆலிலை மேல் பள்ளி கொண்டு சுதனோ பச்சை மாலோ பச்சை நிற பாலகனோ வாயழக வைகுண்டமோ நாரணனோ நாராயணோ பையமாள வந்தவரோ
ஆரிராரிராரோ 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 நாராயணாய நாராயண ஆட்டையெல்லாம் அளந்தவனே நாராயணா நாராயணா எங்கள் நாராயணா ஐயா ஐயா ஆட்டையெல்லாம் அளந்தவர நாராயணா நாராயணாய நாராயண ஆடளந்த மாயவனே நாராயணா நாராயணா எங்கள் நாராயணா ஆட்டையெல்லாம் அளந்தவர நாராயணா ஐயவர்க்கு தூது சொன்ன நாராயணா பாரத போர் முடித்து வைத்த நாராயணா உலகமெல்லாம் அளந்தவரே நாராயணா உலகளந்த மாயவரே நாராயணா 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 ஆடளந்த மாயவரே நாராயணா வெற்றிதனை பாலி உண்டே வெற்றி பாலை உண்டு பெருமாள் மாயவனா பெருமாள் வந்தார் என்று இந்திரை மார்க்குறவை பாட நாக வந்து குடைபிடிக்க கொடைபிடிக்க நல்ல பாம்பு தாலாட்ட நாக வந்து கொடைபிடிக்க நல்ல பாம்பு தாலாட்ட ஐந்துதலை நாக வந்து வந்து ஐயாவுக்கு குடைபிடிக்க வந்து கொடைபிடிக்க சிங்கம் வந்து குடைபிடிக்க வந்து கொடைபிடிக்க சிறுகளுக்குள் தாலாட்ட வந்து தாலாட்ட வந்தார் ஐயா வந்தார் வந்துட்டார் வந்தார் கொண்டடிக்கிறார் லட்சுமி புரத்தில் வந்தார் வந்தா ஐயா வந்தார் வந்துட்டார் வந்தார் வந்துட்டார் முன்னே ஏறிக்கிறார் உலகமல்ல ஆளந்தமாயினார் உலகமல்ல அளந்தமயல் உலகளந்தோர் வந்தார் என்று உலகளந்தோ வந்தாரென்று ஆயர்பாடி கண்டு என்று ஆமா ஆயர்பாடி கண்டு என்று ஓடு அச்சுதனார் வந்தார் என்பார் மாறி மாறி வந்தாரென்று மாறி எங்கு வந்தாரென்று மாறிட பாடிடுவார் உலக வளர்ந்த மாயன் பூ உலகம் போவோம் என்றார் பெருமாள் மாயவனார் என் பெருமான் மாயவனார் ஏழை பங்கோன் வந்தார் என்பார் சிங்கம் வந்து குடை பிடிக்க சிறுகிளிகள் தாலாட்ட தாகம் வந்து ஐயாவுக்கு குடை பிடிக்க குடிபிடிக்க நல்ல பாம்பு பெருமாளுக்கு தாலாட்ட வந்து குடிபிடிக்க குடை பிடிக்க நல்ல பாம்பு ஐந்து தலை நாகம் வந்து ஐயாவுக்கு குடை பிடிக்க வாராரே என்பெருமாள் கண்டுலகோமானதிலே தன்னையே வதித்தமாயில் படித்தமாக கார்வண்ணனார் வந்தார் என்பார் உலகமல்லாளந்தமாயல் பேச்சு தன்னை பாலை உண்ட பேச்சு மகள் பாலை உண்ட பெருமாள் மாயவனார் என் பெருமான் மாயவனார் வந்தார் எங்கள் பெருமாள் பெருமாள் ஆயர் பாடி ஊரில் வந்தார் எங்கள் வந்தார் பெருமாள் வந்தார் பெருமாள் எங்கே வந்த கல்லூரில் கட்டுப்பட்ட பார்வத நாராயணன் ஆராரே நாராயணன் பேச்சு தன்னை பாலை உண்ட பேச்சு மகள் மாய உண்ட பெருமாள் மாயவனார் பெருமான் மாயவனார் ஆலிலை மேல் பள்ளி கொண்டே பள்ளி கொண்டு நெடுமால் வந்தார் என்பார் ஆலிலமே பள்ளி கொண்டு பள்ளி கொண்டே பெருமா வந்தார் என்றே உலகமெல்லாம் அளந்தமாயல் கல்லூரில் கட்டுப்பட்ட ஆர்வண்ண நாராயணன் ஆராரையில் பெருமாள் என் பெருமாள் வைகுண்ட வாழ்வதியோ
வாராரையல் பெருமா வாராரையல் பெருமாள் பெருமாள் கல்லூரலில் நாட்டையெல்லாம் அளந்தவரோ நாட்டையெல்லாம் அளந்தவரோ நாராயண கண்மணியோ நாட்டையெல்லாம் அளந்தவரோ நாட்டையெல்லாம் அளந்தவரோ நாராயண கண்மணியோ பார்க்கடலில் பள்ளி கொண்டு பால்கடலில் பள்ளி கொண்டு பச்சை மாலே ஆராரோ பார்க்கடலில் பள்ளி கொண்டு பால்கடலில் பள்ளி கொண்டு பச்சை மாயில் ஆராரோ உலகமெல்லாம் அளந்தவரோ உலகமெல்லாம் அளந்தவரோ உலகளந்த மாயவரோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ பஞ்சவர்க்கு தூது சொல்லி பஞ்சவர்க்கு தூது சொல்லி பாரத போர் முடித்தவரோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ ஆளிலை மேல் பள்ளி கொண்டு ஆளிலே மேல் பள்ளி கொண்டு சுதரோ பச்சை மாலோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ பச்சை நிற பாலகனோ பச்சை நிற பாலகனோ நிற வாயழக ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ வைகுண்டமோ நாரணனோ வைகுண்டனே நாராயணோ வையமாள வந்தவரோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ நாராயணாய நாராயண நாட்டையெல்லாம் அளந்தவனே நாராயணா நாராயணா எங்கள் நாராயணா ஐயா, ஐயா. நாட்டையெல்லாம் அளந்தவர் நாராயணா நாராயணாய நாராயண நாடளந்த மாயவனே நாராயணா நாராயணா எங்கள் நாராயணா நாட்டையெல்லாம் அளந்தவர் நாராயணா பஞ்சவர்க்கு தூது சொன்ன நாராயணா பாரத போர் முடித்து வைத்த நாராயணா உலகமெல்லாம் அளந்தவரே நாராயணா உலகளந்த மாயவரே நாராயணா நாராயணா எங்கள் நாராயணா நாடளந்த மாயவரே நாராயணா ஓ சிந்தனை பாலி உண்டே வெற்றி கொண்டே பாலை உண்டு பெருமாள் மாயவனா பெருமாள் வந்தார் என்று இந்திரை மார்க்குறவை மாட நாக வந்து குடைபிடிக்க கொடைபிடிக்க நல்ல பாம்பு தாலாட்ட நாக வந்து கொடைபிடிக்க குடைபிடிக்க நல்ல பாம்பு தாலாட்டு வைகுதலை நாக வந்து வந்து ஐயாவுக்கு குடைபிடிக்க வந்து கொடைபிடிக்க சிங்கம் வந்து குடைபிடிக்க வந்து கொடைபிடிக்க சிறுகுளிகள் தாலாட்ட வந்து தாலாட்டு வந்தார் ஐயா வந்தார் வந்துட்டார் வந்தார் கொண்டிருக்கிறார் லட்சுமி புரத்தியும் வந்தார் வந்தா ஐயா வந்தார் வந்துட்டார். வந்தார் வந்துட்டார். பொண்ணு ஏண்டிக்கிறார் உலகமல்ல அளந்தமாயினார் உலகமல்ல அளந்த மயல் உலகளந்தோர் வந்தார் என்று உலகளந்தோ வந்தார் என்று ஆயர்பாடி கண்டு என்று ஆமா ஆயர்பாடி கண்டு என்று ஓடு அச்சுதனார் வந்தார் என்பார் மறி மறி வந்தார் என்று அடி. அது எங்கு வந்தார் என்று அறிந்த பாடிடுவார் உலக வளர்ந்த மாயன் பூ உலகம் போவோம் என்றார்
நாட்டையெல்லாம் அளந்தவரோ நாட்டையெல்லாம் அளந்தவரோ நாராயண கண்மணியோ நாட்டையெல்லாம் அளந்தவரோ நாட்டையெல்லாம் அளந்தவரோ நாராயண கண்மணியோ பார்க்கடலில் பள்ளி கொண்டு பால்கடலில் பள்ளி கொண்டு பச்சை மாலே ஆராரோ பார்க்கடலில் பள்ளி கொண்டு பால்கடலில் பள்ளி கொண்டு பச்சை மாயில் ஆராரோ உலகமெல்லாம் அளந்தவரோ உலகமெல்லாம் அளந்தவரோ உலகளந்த மாயவரோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ பஞ்சவர்க்கு தூது சொல்லி பஞ்சவர்க்கு தூது சொல்லி பாரத போர் முடித்தவரோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ ஆளிலை மேல் பள்ளி கொண்டு ஆளிலே மேல் பள்ளி கொண்டு சுதனோ பச்சை மாலோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ பச்சை நிற பாலகனோ பச்சை நிற பாலகனோ நிற வாயழக ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ வைகுண்டமோ நாரணனோ வைகுண்டனே நாராயணோ வையமாள வந்தவரோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ நாராயணாய நாராயண நாட்டையெல்லாம் அளந்தவனே நாராயணா நாராயணா எங்கள் நாராயணா ஐயா ஐயா நாட்டையெல்லாம் அளந்தவர் நாராயணா நாராயணாய நாராயண நாடளந்த மாயவனே நாராயணா நாராயணா எங்கள் நாராயணா நாட்டையெல்லாம் அளந்தவர் நாராயணா பஞ்சவர்க்கு தூது சொன்ன நாராயணா பாரத போர் முடித்து வைத்த நாராயணா உலகமெல்லாம் அளந்தவரே நாராயணா உலகளந்த மாயவரே நாராயணா நாராயணா எங்கள் நாராயணா நாடளந்த மாயவரே நாராயணா சிந்தனை பாலி கொண்டே கொண்டே பாலை உண்டே பெருமாள் மாயவனா பெருமாள் வந்தார் என்று மார்க்குறவை மாட நாக வந்து குடைபிடிக்க கொடைபிடிக்க நல்ல பாம்பு தாலாட்ட நாக வந்து கொடைபிடிக்க நல்ல பாம்பு தாலாட்டு வைதுதலை நாக வந்து வந்து ஐயாவுக்கு குடைபிடிக்க வந்து கொடைபிடிக்க சிங்கம் வந்து குடைபிடிக்க வந்து கொடைபிடிக்க சிறுகுளிகள் தாலாட்ட வந்து தாலாட்டு வந்தார் ஐயா வந்தார் வந்துட்டார் வந்தார் கொண்டிருக்கிறார் லட்சுமி புரத்தியம் வந்தார் வந்தா ஐயா வந்தார் வந்துட்டார் வந்தார் வந்துட்டார் பொண்ணு ஏடுகிறார் உலகமல்ல அளந்தமாயினார் உலகமல்ல அளந்தமயல் உலகளந்தோர் வந்தார் என்று உலகளந்தோ வந்தார் என்று ஆயர்பாடி கண்டு என்று ஆமா ஆயர்பாடி கண்டு என்று ஓடு சுதனர் வந்தார் என்பார் மறி மறி வந்தார் என்று அது எங்கு வந்தார் என்று அறிய பாடிடுவார் உலக வளர்ந்த மாயன் பூ உலகம் போவோம் என்றார்
பெருமாள் மாயவனார் என் பெருமான் மாயவனார் ஏழை மங்கோன் வந்தார் என்பார் சிங்கோ வந்து குடை பிடிக்க சிறுகிளிகள் தாலாட்ட தாகம் வந்து ஐயாவுக்கு குடை பிடிக்க நல்ல பாம்பு பெருமாளுக்கு தாலாட்ட வந்து குடை பிடிக்க நல்ல பாம்பு ஐந்து தலை நாகம் வந்து ஐயாவுக்கு குடை பிடிக்க வாராரே என்பெருமாள் கண்டுலகோமானதிலே தன்னையே வலித்தமாயில் கார்பண்டனார் வந்தாரன்பார் உலகமல்லாளந்தமாயல் பேச்சு தன்னை பாலை உண்ட பேச்சு மகள் பாலை உண்ட பெருமாள் மாயவனார் என் பெருமாள் மாயவனார் வந்தார் எங்கள் பெருமாள் பெருமாள் பாடி ஊரில் வந்தார் எங்கள் வந்தார் பெருமாள் வந்தார் பெருமாள் எங்கே வந்த கல்லூரலில் கட்டுப்பட்ட பார்வத நாராயணன் ஆராரே நாராயணன் பேச்சு தன்னை பாலை உண்ட பேச்சு மகள் மாய உண்ட பெருமாள் மாயவனார் பெருமாள் மாயவனார் ஆலிலை மேல் பள்ளி கொண்டு நெடுமால் வந்தார் என்பார் ஆலிலமே பள்ளி கொண்டு என் பெருமா வந்தார் என்றே உலகமல்லாளந்தமாயல் கல்லூரலில் கட்டுப்பட்ட பார்வத நாராயணன் ஆராரேயல் பெருமாள் என் பெருமாள் வைகுண்ட வாழ்வதியோ ஆராரையல் பெருமாள் கல்லூரலில் பெருமாள் மாயவனார் என் பெருமாள் மாயவனார் ஏழை மங்கோன் வந்தார் என்பார் சிங்கோ வந்து குடை பிடிக்க சிறுகிளிகள் தாலாட்ட தாகம் வந்து ஐயாவுக்கு குடை பிடிக்க நல்ல பாம்பு பெருமாளுக்கு தாலாட்ட வந்து குடை பிடிக்க நல்ல பாம்பு ஐந்து தலை நாகம் வந்து ஐயாவுக்கு குடை பிடிக்க வாராரே என்பெருமாள் கண்டுலகோமானதிலே தன்னையே வலித்தமாயில் கார்பண்டனார் வந்தாரன்பார் உலகமல்லாளந்தமாயல் பேச்சு தன்னை பாலை உண்ட பேச்சு மகள் பாலை உண்ட பெருமாள் மாயவனார் என் பெருமாள் மாயவனார் வந்தார் எங்கள் பெருமாள் பெருமாள் பாடி ஊரில் வந்தார் எங்கள் வந்தார் பெருமாள் வந்தார் பெருமாள் எங்கே வந்த கல்லூரலில் கட்டுப்பட்ட பார்வத நாராயணன் ஆராரே நாராயணன் பேச்சு தன்னை பாலை உண்ட பேச்சு மகள் மாய உண்ட பெருமாள் மாயவனார் பெருமாள் மாயவனார் ஆலிலை மேல் பள்ளி கொண்டு நெடுமால் வந்தார் என்பார் ஆலிலமே பள்ளி கொண்டு என் பெருமா வந்தார் என்றே உலகமல்லாளந்தமாயல் கல்லூரலில் கட்டுப்பட்ட பார்வத நாராயணன் ஆராரேயல் பெருமாள்
ஐயோ என் பெருமாள் என் பெருமாள் வைகுண்ட வாழ்வதியோ வாழ்வதியோ வாராரையல் பெருமா வாராரையல் பெருமாள் பெருமாள் கல்லூரலில் நாட்டையெல்லாம் அளந்தவரோ நாட்டையெல்லாம் அளந்தவரோ நாராயண கண்மணியோ நாட்டையெல்லாம் அளந்தவரோ நாட்டையெல்லாம் அளந்தவரோ நாராயண கண்மணியோ பார்க்கடலில் பள்ளி கொண்டு பால்கடலில் பள்ளி கொண்டு பச்சை மாலே ஆராரோ பார்க்கடலில் பள்ளி கொண்டு பால்கடலில் பள்ளி கொண்டு பச்சை மாயில் ஆராரோ உலகமெல்லாம் அளந்தவரோ உலகமெல்லாம் அளந்தவரோ உலகளந்த மாயவரோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ பஞ்சவர்க்கு தூது சொல்லி பஞ்சவர்க்கு தூது சொல்லி பாரதம் போர் முடித்தவரோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ ஆலிலை மேற்பள்ளி கொண்டு ஆலிலே மேல் பள்ளி கொண்டு சுதனோ பச்சை மாலோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ பச்சை நிற பாலகனோ பச்சை நிற பாலகனோ அவளிட வாயழக ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ வைகுண்டமோ நாரணனோ வைகுண்டனே நாராயணோ வையமாள வந்தவரோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ ஆரிராரி ஆராரோ நாராயணாய நாராயண நாட்டையெல்லாம் அளந்தவனே நாராயணா நாராயணா எங்கள் நாராயணா ஐயா ஐயா நாட்டையெல்லாம் அளந்தவர் நாராயணா நாராயணாய நாராயண நாடளந்த மாயவனே நாராயணா நாராயணா எங்கள் நாராயணா நாட்டையெல்லாம் அளந்தவர் நாராயணா பஞ்சவர்க்கு தூது சொன்ன நாராயணா பாரத போர் முடித்து வைக்க நாராயணா உலகமெல்லாம் அளந்தவரே நாராயணா உலகளந்த மாயவரே நாராயணா 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 நாடளந்த மாயவரே நாராயணா சிதறே பாலி உண்டே கொண்டே பாலை உண்டே பெருமாள் மாயவனா பெருமாள் வந்தாரு இந்திரை மார்க்குறவை மாட நாக வந்து குடைபிடிக்க கொடைபிடிக்க நல்ல பாம்பு தாலாட்ட நாக வந்து கொடைபிடிக்க குடைபிடிக்க நல்ல பாம்பு தாலாட்டு வைதுதலை நாக வந்து வந்து ஐயாவுக்கு குடைபிடிக்க வந்து கொடைபிடிக்க சிங்கம் வந்து குடைபிடிக்க வந்து கொடைபிடிக்க சிறுகுளிகள் தாலாட்ட வந்து தாலாட்டு வந்தான் ஐயா வந்தான் வந்துட்டாரு வந்தான் கொண்டு நிற்கிறாரு லட்சுமி புரத்தில் வந்தான் வந்தா ஐயா வந்தார் வந்துட்டார். ஐயா வந்தார் வந்துட்டார். முன்னே நிற்கிறார் உலகமல்ல அளந்தமாயிரம் உலகமல்ல அளந்த மயல் உலகளந்தோர் வந்தார் என்று உலகளந்தோ வந்தார் என்று ஆயர்பாடி கண்டு என்று ஆமா ஆயர்பாடி கண்டு என்று ஓடு அச்சுதனார் வந்தார் என்பார் மறி மறி வந்தார் என்று அடி. அது எங்கு வந்தார் என்று பாடிடுவார்
அந்த மாயன் பூ உலகம் போவோம் என்ற பெருமாள் மாயவனார் என் பெருமாள் மாயவனார் ஏழை மங்கோன் வந்தார் என்பார் சிங்கம் வந்து குடை பிடிக்க சிறுகிளிகள் தாலாட்ட தாகம் வந்து ஐயாவுக்கு குடை பிடிக்க நல்ல பாம்பு பெருமாளுக்கு தாலாட்ட வந்து குடை பிடிக்க நல்ல பாம்பு ஐந்து தலை நாகம் வந்து ஐயாவுக்கு குடை பிடிக்க வாராரே என்பெருமாள் மண்டூலகோமானதிலே வம்சத் தந்தையே வதித்தமாக கார்வண்ணனார் வந்தாரன்பார் உலகமல்லாளந்தமாயல் பேச்சு தன்னை பாலை உண்ட பேச்சு மகள் பாலை உண்ட பெருமாள் மாயவனார் என் பெருமாள் மாயவனார் வந்தார் எங்கள் பெருமாள் பெருமாள் பாய பாடி ஊரில் வந்தார் எங்கள் வந்தார் பெருமாள் வந்தார் பெருமாள் எங்கே வந்த கல்லூரலில் கட்டுப்பட்ட பார்வத நாராயணன் ஆராரே நாராயணன் பேச்சுதனை பாலை உண்ட பேச்சு மகள் மாய உண்ட பெருமாள் மாயவனார் பெருமாள் மாயவனார் ஆலிலை மேல் பள்ளி கொண்டு நெடுமால் வந்தார் என்பார் ஆலிலமே பள்ளி கொண்டு என் பெருமா வந்தார் என்றே உலகமல்லாளந்தமாயல் கல்லூரலில் கட்டுப்பட்ட பார்வண்ண நாராயணன் வாராரேயல் பெருமாள் என் பெருமாள் வைகுண்ட வாழ்வதியோ வாராரையல் பெருமாள் கல்லூரலில்